வெல்கம் டு 360 தமிழ். இப்போ நம்ம கிரிமினல் ஜஸ்டிஸ்ல சீசன் 3 தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி இதுல ஒரு வீடியோவை போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கதை தெளிவா புரியும். இது வரைக்கும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், கண்டிப்பா பாருங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ நான் நினைச்ச அளவுக்கு வியூஸ் போல, ஆனா உங்க சைட்ல இருந்து சப்போர்ட் பண்ண தான் செஞ்சீங்க. நிறைய பேர் லைக், நிறைய பேர் கமெண்ட்லாம் பண்ணிருந்தீங்க. அதனால தான் செகண்ட் வீடியோவை கொண்டு வரலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் 3 எபிசோட சேர்ந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு பார்ட்லயே நம்ம இந்த சீரிஸோட கதையை முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்க்காதவங்க பார்த்துருங்க, பார்த்தவங்க மேற்கொண்டு என்ன நடக்குது அப்படின்றத கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இன்னும் நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். அந்த முக்குல சிறுவர் சிறைக்கு அனுப்புறதுக்கான வேலைலாம் நடந்துட்டு இருக்கு. இந்த இடத்துக்கு எட்டோட பேரு ஷிண்டே அப்படின்றது. ஷிண்டேவோட அசிஸ்டன்ட் இருக்கார்ல, ஒரு பிரபலத்தோட பையன் தான் இந்த இடத்துக்கு வரான்ற மாதிரி சொல்லிட்டாரு. எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்ல, எனக்கு எல்லாருமே ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி இவரும் கொஞ்சம் கோபமா சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவந்திகாவும் ஹீரோவை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. ஹீரோ கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. நீங்க தான் என்னோட பையனை காப்பாத்தி தரணும்ன்ற மாதிரி கேட்கறாங்க. நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவரும் கேஸ் எடுத்துக்கிறாரு. இப்ப முக்குள் இருக்கான்ல, ஷிண்டேவை பார்க்கறதுக்காக வந்திருக்கான். ஷிண்டே என்ன சொல்றாருன்னா, எனக்கு பணக்காரங்களை பார்த்தாலே சுத்தமா பிடிக்காது, ஏன்னா ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுவாங்க, என்கிட்ட ஆட்டிடியூட் மட்டும் காட்டணும்னு நினைக்காதுன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவன் எதுவுமே பேசாம அமைதியா இருக்கான். சரி போய் தூங்குங்க சார் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லி அனுப்பி விடுறாரு. அவன் ஓகேன்ற மாதிரி போறான். ஓகே சார்னு சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கொஞ்சம் வில்லத்தனமா சொல்றாரு. இவனும் அமைதியா கிளம்பிடுறான். அவந்திகாவும் ஹீரோவை பார்த்துட்டு இப்பதான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்படி வீட்டுக்கு வரும்போது இன்ஸ்பெக்டரும் டீமும் சேர்ந்த மாதிரி வீட்டெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இங்க ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி தான் செக் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பாக்குற அவந்திகாக்கு கோவம் வருது. என் பையன் எதுவுமே பண்ணல, உண்மையான குற்றவாளி நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தா தப்பிச்சிருவான், அவனை கண்டுபிடிக்கிற வழியை பாருங்கன்ற மாதிரி கோவப்படுறாங்க. இப்ப முக்குள் படுத்து தூங்குறத நமக்கு காட்டுறாங்க. முக்குளோட கனவுல தங்கச்சி வரா. அந்த தங்கச்சி பீச்ல டான்ஸ் பண்ற மாதிரிலாம் இவருக்கு தோணுது. இப்ப சட்டுன கழுத்தை நெரிக்கிற மாதிரி இவருக்கு தோணுது. இவருமே தூக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சிடுறாரு. இந்த முக்குள் வயசு பசங்க தானே இங்க இருப்பாங்க. அதுல குருன்னு ஒருத்தனும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்த மாதிரி இவனை பயங்கரமா கிண்டல் பண்றாங்க. நீ தான் புதுசா வந்திருக்கியா, ஜட்டியை கழட்டி காட்டுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவன் தயங்கிக்கிட்டே இருக்கான். இப்ப கழட்ட போறியா இல்லையான்னு மிரட்டுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவன் கழட்டிடுறான். டே சும்மா சொன்னோம்டா, இதுக்காக கலட்டுவியான்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு போறாங்க. அவந்திகா இருக்காங்கல்ல, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட், பேர் அரவிந்த் அப்படின்ற மாதிரி அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. பெயில் கிடைச்சிரும்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. கண்டிப்பா பெயில் கிடைச்சிரும், ஈஸியா வாங்கிடலான்ற மாதிரி இவருமே சொல்லிட்டாரு. இப்ப கேஸுக்காக இவங்க எல்லாருமே கோர்ட்டுக்குள்ள வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ இருக்கார்ல, இந்த பையன் எந்த தப்புமே பண்ணல, அதை ப்ரூவ் பண்றதுக்கு டைம் வேணும், அதுக்கு இந்த பையனும் வெளியே இருக்கணும், அதனால பெயில தாங்கன்ற மாதிரிலாம் ஜட்ஜி கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. அப்பதான் உள்ள புந்து லேக்காவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இவன் அவ்வளவு இன்னசென்ட்லாம் இல்லன்ற மாதிரி ஒரு வீடியோவை காட்டுறாங்க. ஆக்சுவலா இவன் ஸ்கூல்ல ஒரு பையனை போட்டு பயங்கரமா அடிச்சிருப்பான். அந்த பையனோட கண்ணுல ஒரு டேமேஜே ஏற்பட்டிருக்கும், அந்த அளவுக்கு அடிச்சிருப்பான். இவன் வைலண்டா பிஹேவ் பண்றதுக்காக டாக்டர் கிட்ட தெரப்பிக்கெல்லாம் போயிருக்கான். சோ இவன் கொலை பண்ணி இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. வெளியே போனா சாட்சியெல்லாம் கலைச்சிருவான், வெளியே விடக்கூடாது, பெயில் தரக்கூடாதுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இதனால ஜட்ஜுமே பெயில் கிடையாதுன்ற மாதிரி கேன்சல் பண்ணிடுறாரு. இதனால இந்த பையன் இருக்கான்ல, ஹீரோ மேலதான் கோவப்படுறான். எனக்காக ஒரு நல்ல லாயரை கூட உங்களால பிடிக்க முடியாதா, இவனை பார்த்தா பட்டிக்காடு மாதிரி இருக்கான், இவனை என்ன காப்பாத்த போறான் அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்கான். இவன் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறத இந்த இடத்துக்கு வந்த ஹீரோவும் கவனிச்சிடுறாரு. என்ன உங்களை இப்படி திட்டிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி மச்சான் வேற கேக்குறாரு. விட்ரா, அவன் பேசிட்டு போறான்ற மாதிரி இவரும் சொல்றாரு. ஹீரோவால இன்னைக்கு பெயில் வாங்க முடியல, அதை வச்சு லேக்காவும் கொஞ்சம் கிண்டல் பண்றாங்க. இந்த கேஸ்ல நான் தான் ஜெயிக்க போறேன்ற மாதிரி சொல்றாங்க. என்ன மேடம், வெளிநாட்டுல படிச்சதுனால இவ்வளவு கான்பிடென்ட்டா பேசுறீங்களா, அதெல்லாம் நடக்காது, நான் தான் இந்த கேஸ்ல ஜெயிப்பேன்ற மாதிரி சொல்றாரு. பாப்போன்ற மாதிரி லேக்கா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. மச்சா இருக்கார்ல, அவங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாரு. அவளோட அப்பாவை பத்தி உனக்கு தெரியாது, ஆர்வ கோளாறுல ஏதாவது பண்ணி அவங்க அப்பா கிட்ட மாட்டிக்காதன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இந்த அவந்திகா இருக்காங்கல்ல, அந்த பையனோட வீட்டுக்கு காசு கொடுத்து இந்த விஷயத்தை வெளியே சொல்லாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதை மீறி அவங்க வெளியே சொன்னதுனால இவங்க கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்ப இதை பத்தி நியூஸ்லயும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பையனோட பேரண்ட்ஸ்க்கு இவங்க காசெல்லாம் தந்திருக்காங்கன்ற மாதிரி நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் ஹஸ்பண்டுக்கு இதை பத்தி தெரிய வருது. பையன் சண்டை போட்டான், நான் பேசி சால்வ் பண்ணிட்டேன்னு தான் சொன்னேன், நீ என்ன காசெல்லாம் கொடுத்துருக்க அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் கேட்கிறாரு. பிரச்சனையை முடிக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணன்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. இப்ப முக்குள் உட்காந்துட்டு இருக்கும் போது அமர்னு ஒரு பையன் அவனா பேசுறதுக்காக வரான். நீ எதுக்காக அந்த குருவிய பாத்துட்டு இருக்க, அந்த குரு கிட்ட வம்பு வச்சுக்காத, அவன் எல்லாரையும் ரொம்ப டார்ச்சர் பண்றான், அவனை விட்டு தள்ளி இருக்கிறது தான் உனக்கு நல்லதுன்ற மாதிரிலாம் சொல்றான். இப்ப முக்குள்மே பசங்க தம்மெல்லாம் அடிக்கிறத கவனிக்கிறது.
இவருமே ட்ரக் அடிக்ட் தானே, பேசாம நம்மளும் கேட்டு பார்க்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோவும் மச்சானும் வீட்டுக்குள்ள வராங்க. பார்த்தா நிறைய லேடிஸ்லாம் அங்க இருக்காங்க. ஒய்ஃப் இந்த இடத்த ஸ்பாவா மாத்திட்டாங்கல்ல, அதை இப்பதான் புரிஞ்சுக்கிறாங்க. சாரின்ற மாதிரி வேகமா ரூம்குள்ள போயிடுறாங்க. ஜாரா சாதாரணமா இறந்து போல, அவளுக்கு ரேப்பும் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸை சேர்ந்தவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இத பாக்குற பசங்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. அதாவது விஜய்னு ஒரு பையன் பழகுனான் பாத்தீங்களா, அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எங்கெல்லாம் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. அப்ப ஜாராக்கு ரேப்பும் நடந்திருக்கா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ரேப்பு நடந்ததா என்னன்றது கிளியரா நமக்கு தெரியல. என்ன சார் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்கன்ற மாதிரி அவந்திகா கால் பண்ணி ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. நியூஸ் மீடியா இந்த மாதிரி தான் ஏதாவது சொல்லுவாங்க, நீங்க இதை நினைச்சு கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அதே மாதிரி மக்கள் இருக்காங்கல்ல, ஜாராக்கு நீதி வேணும்ன்ற மாதிரி போராட்டம் எல்லாம் பண்றாங்க. இவர் ஜாராவோட அண்ணனை காப்பாத்துறதுக்காக வாதாடுறாருல, அதனால இவரையும் போட்டு சோசியல் மீடியால வருன்னு வருத்தி எடுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் பெருசா இவருமே கண்டுக்க மாட்டாரு. இப்ப அந்த ஓம நமக்கு காட்டுறாங்க. அங்க பசங்க டிவி வச்சு பார்க்கும் போதுதான் அந்த பொண்ணை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இவன் தான் ஜாராவை கொலை பண்ணிருக்கான்றது இப்பதான் பசங்களுக்கு தெரிய வருது. அடப்பாவி, உன் தங்கச்சியை கொலை பண்ணிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கியான்ற மாதிரி எல்லாருமே இவனை போட்டு கிண்டல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பொண்ணுக்கான இறுதி சடங்கு பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்கு பையனை வர வைக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்க போறேன்ற மாதிரி அவந்திகா சொல்றாங்க. அவன்லாம் ஒன்னும் வர தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. ஏன்னா அவன் கூட இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஹஸ்பண்ட் நம்ப ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம பையன்லாம் அப்படி பண்ணிருக்க மாட்டான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆனா இவர் கேட்காம தள்ளி போயிடுறாரு. மீடியாவை சேர்ந்தவங்க அந்த பொண்ணுக்கு ரேப்லாம் நடந்திருக்கு, போலீஸ் தான் மறைக்கிறாங்கன்னு சொல்றாங்களே, என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி சீனியர் கேக்குறாரு. சார் ரேப்லாம் நடக்கல சார், மீடியா வாய்க்கு வந்ததை பேசிட்டு இருக்காங்க சார், புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி இவருமே சீனியரை சமாளிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் பாடியை வாங்குறதுக்காக இந்த இடத்துக்கு நீரஜ் வந்திருக்காரு. உள்ள வாங்க சார் அப்படின்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டரும் கையை பிடிச்சு கூட்டு போறாரு. இப்ப ஹீரோவும் இந்த பையனை பார்த்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணலான்றதுக்காக வந்திருக்காரு. இந்த பையனுக்கு பெருசா ஹீரோ மேல நம்பிக்கையே இல்ல. வேண்டா வெறுப்பாதான் இவர்கிட்ட பேசிட்டு இருக்கான். என்ன நம்புனாதான் என்னால ஹெல்ப் பண்ண முடியும், புரிஞ்சுக்கோ, நடந்த விஷயத்த சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. இவன் போலீஸ் கிட்ட நிறைய விஷயங்களை மறைச்சு சொன்னான் பாத்தீங்களா, அதே மாதிரிதான் இவர்கிட்டயும் நிறைய விஷயத்த மறைச்சு சொல்றான். அதாவது அந்த ட்ரக்க பத்தி எல்லாம் இவன் சொல்லவே மாட்டான். இவன் வந்தோடனே குருன்னு ஒருத்தன் கிண்டல் பண்ணான் பாத்தீங்களா, அந்த குருவோட ஆளு தான் ட்ரக் எல்லாம் சப்ளை பண்றான்னு தெரிய வருது. எனக்கு அந்த தம்மெல்லாம் வேணும், கிடைக்குமான்ற மாதிரி கேக்குறான். காசு தந்தா கிடைக்கும்ன்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு சொல்றான். இவங்க பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா குரு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. குரு எப்பவுமே போல இவங்க கிட்ட வம்பு பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இவனுக்குமே ஒரு ஸ்டேஜ்ல கோவம் வந்துருது. என் தங்கச்சியை பத்தி தேவையில்லாம பேசாது அப்படின்ற மாதிரி பிடிச்சு தள்ளி விட்டுறான். இதனால குருக்கு அசிங்கமா போயிருது. என் மேலேயே கையை வைக்கிறியான்னு அடிக்கிறதுக்காக வரான். அதுக்குள்ள இங்க இருக்க இன்சார்ஜ் ஒருத்தர் வந்துடுறாரு. ஏன் சண்டை போடுறீங்க, நிறுத்துங்கன்ற மாதிரி சொல்றாரு. நீ உன் தங்கச்சியை பாக்குறதுக்காக போன்ற மாதிரி இவனை அனுப்பி வைக்கிறாரு. இவன் வரமாட்டேன்ற மாதிரி தான் சொல்லியிருப்பான். ஆனா ஹீரோ இருக்கார்ல, மக்கள் மத்தியில நீ நல்லவன்றதை கிரியேட் பண்ணும், அதுக்காக நீ அந்த இடத்துக்கு போய் சோகமா இருக்கணும், புரிஞ்சதா, அந்த மாதிரி பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சோகமா நின்னுட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த பையன் வந்து இறங்குறான். இவன் எதுக்காக வந்தான்ற மாதிரி நீரஜ் இந்த இடத்துல கோவப்படுறாரு. அவன் கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாரு. வேகமா அவன் இருக்கிற இடத்தை விட்டு விலகி போறாரு. இப்ப ஹீரோவும் அவந்திகாவை பார்த்து பேசுறதுக்காக வராரு. உங்க பையன் இதை பண்ணலனா வேற யாரு பண்ணான்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு, உங்களுக்கு யார் மேலேயாவது டவுட் இருக்கா, சின்னதா டவுட் இருந்தா கூட பரவாயில்ல சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. எனக்கு பாபு மேலதான் டவுட் இருக்குன்னு சொல்றாங்க. பாபுவா, அவன் யாருன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. எடுபடி வேலை எல்லாம் பண்றதுக்காக வருவான், ஜாராவோட அசிஸ்டன்ட் மாதிரி தான் இருப்பான்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இப்ப பையனும் நீரஜ் கிட்ட பேசுறதுக்காக வரான். ஆனா நீரஜ் எதுவுமே பேசாம வேகமா அங்க இருந்து தள்ளி போயிடுறாரு. அதாவது ஜாராவை குருன்னு ஒருத்தன் பார்த்தான்னு சொன்ன பாத்தீங்களா, அவன் பேரு கூட பாபுன்னு வச்சுக்கலாம்னு சொல்லியிருப்பேன். அந்த பாபுவை பத்தி தான் இவங்க சொல்றாங்க. அந்த பாபுவை பத்தி முழுசா விசாரிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல யோசிக்கிறாரு. இப்ப இந்த லேடியை பார்த்து பேசுறதுக்காக ஒரு மீடியாவை சேர்ந்த பொண்ணு வந்திருக்காங்க. மேடம், எல்லாருமே உங்க பையனை பத்தி தப்பா சொல்றாங்க, உங்க பக்கத்துலயும் சில நியாயம் இருக்கும்ல, அதை சொல்லணும்னா சொல்லுங்க, நான் வந்து எடுக்கிறேன், இந்தாங்க என்னோட நம்பர்ன்ற மாதிரி தரா. அரவிந்த் தானே உண்மையான அப்பா, அவருமே ஆறுதல் சொல்றதுக்காக பக்கத்துல வராது. அப்ப அப்பா கிட்ட கேட்டு கொஞ்சம் காசை வாங்கி இவன் மறைச்சு வச்சுக்கிறான். அந்த ட்ரக்கை வாங்குறதுக்காக தான் காசை வாங்கி மறைச்சு வச்சுக்கிறான். குருவோட ஃப்ரெண்டு ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருப்பான். இவனுமே அந்த இடத்துக்கு வரான். அப்பதான் மறைஞ்சிருந்த குருவும் மத்த ஃப்ரெண்ட்ஸும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. குருவை அடிச்சான்ல, அதனால குரு செம்ம கோவத்துல இருக்காரு. இவனை டேங்க்ல போட்டு லாக் பண்ணும் அப்படின்ற மாதிரி லாக் பண்ணிடுறாங்க. அந்த டேங்கை விட்டு வெளியே வர முடியாம இவனும் திணறிட்டு இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா இவனோட உயிரெல்லாம் போயிட்டு இருக்கு. இப்பதான் ஒரு பையன் இதை கவனிக்கிறான். அதாவது அமர்னு ஒருத்தன் இவன் கிட்ட பேசினால, அவன் தான் இந்த விஷயத்த கவனிக்கிறான். காப்பாத்தணும்ன்ற மாதிரி வேகமா இந்த இடத்துக்கு வந்து இவனை வெளியே எடுத்து காப்பாத்திடுறான். இந்த முக்குல சாவடிக்கவே ட்ரை பண்ணிட்டாங்கல்ல, இதை பத்தி இவன் ஷிண்டே கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பான். இப்ப ஷிண்டே இருக்கார்ல, குருவையும் ஃப்ரெண்ட்ஸையும் நிக்க வச்சு பயங்கரமா திட்டுறாரு. எக்கு தப்பா ஏதாவது ஆயிருந்தது, நீங்க வாழ்க்கை முழுக்க இங்கதான் இருந்திருப்பீங்கன்ற மாதிரிலாம் வார்னிங் கொடுக்குறாரு.
இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவந்திகாவை பார்த்து பேசுறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்துடுறாரு. ஆக்சுவலா இவங்க பாபு மேல டவுட் இருக்கிறதா சொன்னாங்கல்ல, அந்த பொண்ணு நைட்டு பார்ட்டி பண்றதுக்கு ஒரு பாருக்கு போனால அந்த பார்ல தான் அன்னைக்கு நைட்டு பாபுவும் வேலை பார்த்திருப்பான். அதனால பாபு கூட இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. போலீஸ் கிட்ட பாபு மேல சந்தேகம் இருக்கிறதா சொல்லுங்க, போலீஸ் விசாரிப்பாங்க. அப்படி விசாரிக்காம அவங்க தள்ளி போட்டாலும் சரி, கோர்ட்ல அந்த பாயிண்ட வச்சு நம்ம ஏதாவது பண்ணலாம், அதனால சீக்கிரமா போலீஸ் கிட்ட பேசுங்கன்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி பாபு மேல எனக்கு சந்தேகம் இருக்கு, கொஞ்சம் விசாரிங்கன்னு சொல்றாங்க. இன்ஸ்பெக்டருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிட்டு காலை கட் பண்ணிட்டாரு. அந்த லாயர் தான் சொல்லி குத்துருப்பான் போலன்ற மாதிரி கௌரி கிட்ட சொல்லிட்டாரு. விசாரிக்கலாம் தேவையில்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, சார் நமக்கு எதிராகவே இந்த விஷயத்தை பயன்படுத்துவாரு, விசாரிக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி அப்ப விசாரிங்க, அந்த ரிப்போர்ட் என்னாச்சுன்னு கேக்குறாரு. சரி அந்த பையன் வீட்டுல கிடைச்ச ட்ரக் தான் அந்த பொண்ணோட உடம்புலயும் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு பொண்ணு தேவைன்னா சொல்லுங்க, பேட்டி எடுக்க வரேன்னு சொன்னா பாத்தீங்களா, இவங்களுமே அந்த பொண்ணை வர வச்சிடுறாங்க. என் பையன்லாம் இந்த விஷயத்த பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல, போலீஸ் ஒன் சைடா விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க, போலீஸ் கிட்ட வேற ஒருத்தர் மேல டவுட் இருக்குன்னு நான் சொன்னேன், ஆனா இது வரைக்கும் அந்த நபரை விசாரணை பண்ண மாதிரியே தெரியலன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறத லேக்கா ஒரு பக்கம் கவனிக்கிறாங்க. என்ன இந்த லேடி இந்த மாதிரி சொல்றாங்கன்னு யோசிக்கிறாங்க. இப்போ உடனே இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி இதை பத்தி கேக்குறாங்க. அந்த பாபுன்ற நபர்கிட்டயும் விசாரிங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதுக்கு இவர் இருக்கார்ல, மேடம் அந்த பையன் வீட்டுல கிடைச்ச ட்ரக் தான் மேடம் அந்த பொண்ணோட உடம்புல இருக்கு, அந்த பையன் தான் மேடம் இதை பண்ணிருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இருந்தாலும் விசாரிங்கன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அந்த சம்பவம் ஒரு பீச் ஹவுஸ்ல தானே நடந்தது. இப்ப பீச் ஹவுஸ்ல சேல்ஸே சுத்தமா படுத்துறது போல. இப்ப இவங்க அந்த இடத்துல ஏதாவது கிடைக்குமான்னு விசாரிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதே சமயம் கௌரி இருக்காங்க பாத்தீங்களா, அந்த பாபு கிட்ட விசாரணை பண்ணணும்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த பாபுவோட வேலை என்ன தெரியுமா, ஷூட்டிங்ல ஹெல்பர் பாய்னு வச்சிருப்பாங்கல்ல, அந்த வேலை தான் செய்வாரு. ஜாருக்கு எடுபடி வேலை எல்லாம் பண்ணுவாரு. இதை தாண்டி ஹோட்டல்லயே இவர் வேலை பார்ப்பாரு. அந்த நாள் அந்த பார்ல இவர் வேலை எல்லாம் பார்த்திருப்பாரு. 1 மணிக்கு மேல யாருமே உன்னை பார்க்கலன்னு சொல்றாங்க. எங்க போனன்ற மாதிரி இவங்க விசாரிக்கிறாங்க. மேடம் ஹோட்டலுக்கு சில பொருள்லாம் வாங்க வேண்டியிருந்தது, அதை வாங்க தான் போனன்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். இவன் கிட்ட பேசிக்கிட்டே பின்னாடி இருக்கிற இடத்தை இவங்க கவனிக்கிறாங்க. அங்க நிறைய ஆசிட் எல்லாம் இவன் வச்சிருக்கிறது இவங்களுக்கு தெரியுது. இவனுக்கு தெரியாம அதை தூக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்ப வேலை கொடுத்து இவனை கொஞ்சம் தள்ளி அனுப்பிடுறாங்க. இதை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சாம்பிள் மாதிரி எடுத்துட்டு போறாங்க. அந்த முக்குள் இருக்கான் பாத்தீங்களா, நைட்டு 1 மணிக்கு கிளம்புன 1:40க்கு அந்த பாருக்கு போனன்ற மாதிரி சொல்லியிருப்பான். 20 நிமிஷத்துல பாருக்கு போயிடலாம், ஆனா 40 நிமிஷமா அவன் போயிருக்கான். அப்ப நடுவுல 20 நிமிஷம் அவன் எங்க போனான்றதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டாரு. இப்ப சம்பவம் நடந்தது பாத்தீங்களா, அந்த பழைய பில்டிங்க்கு வந்துடுறாரு. இந்த இடத்த சுத்தி போட்டோ எடுத்துக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அசிஸ்டன்ட்டோ சுத்தி போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இது நடந்துட்டு இருக்கும் போது இவங்க வந்தது தெரிஞ்சு மேனேஜரும் பேசுறதுக்காக வராரு. ஆக்சுவலா இந்த இடத்துல சேல்ஸே படுத்துருச்சுல, எனக்கெல்லாம் சுத்தமா இப்ப வேலையே கிடையாதுன்ற மாதிரி மேனேஜர் சொல்றாரு. உங்களுக்கு ஏதாவது விஷயத்துல ஹெல்ப் தேவைப்பட்டா என்கிட்ட கேளுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல சார், ஆல்மோஸ்ட் நாங்க விசாரிச்சு முடிச்சிட்டோம், நாங்க கிளம்புறோம்ன்ற மாதிரி இவங்களுமே அவருக்கு நன்றி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அந்த 20 நிமிஷம் நீ எங்க போனேன்னு கேக்குறாரு. இல்ல இல்ல நான் நேரா பாருக்கு தான் போனேன்ற மாதிரி இவனும் போய்லாம் சொல்லிட்டு இருக்கான். நடுவுல இவன் எங்கேயோ போயிருக்கான் போல. இப்ப வேற ஒரு பிரச்சனை வேற போகுது. இவன் குற்றவாளின்னு தண்டனை கிடைச்சாலும் இவன் 1 வருஷம் தான் ஜெயில இருப்பான், அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆயிடுவான். ஆனா லேக்கா இருக்காங்கல்ல, இந்த கேஸையே வேற மாதிரி மாத்தலாம்னு முடிவு பண்ணிடுறாங்க. பிசிக்கலா தான் இவன் மைனரு, ஆனா இவன் மென்டலா மேஜர், அதனால இவனை மேஜரா தான் கன்சிடர் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அப்படி கன்சிடர் பண்ணா 1 வருஷம் இவன் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில இருப்பான், அதுக்கப்புறம் மெயினான ஜெயிலுக்கு போயிடுவான். அந்த விஷயம் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த பையன் கேட்கிறான். உன்கிட்ட சில கேள்விலாம் கேட்கறதுக்காக ஒருத்தங்க வருவாங்க. நீ பேசுறது மூலியமாவே நீ மேஜரா இருக்கியா இல்ல மைனரா இருக்கியான்றதை அவங்க கண்டுபிடிச்சு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க. அவங்க கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்லணும், அதை வச்சு முடிவு அவங்க தான் எடுப்பாங்க, நம்ம கையில எதுவுமே இல்லைன்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி இந்த பையனும் ஏத்துக்கிட்டு இவனோட இடத்துக்கு வந்துடுறான். இப்ப சிஸ்டத்தை யூஸ் பண்றதுக்காக வரான். சிஸ்டத்தை ஸ்டடீஸ்க்காக மட்டும் தான் யூஸ் பண்ணோம், நெட்டுக்காக யூஸ் பண்ண முடியாது. நெட் எல்லாத்தையும் பிளாக் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. இந்த இடத்துல எட்டா ஷிண்டேன்னு ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் ரூம்ல மட்டும் தான் நெட் கனெக்ஷன் இருக்குன்றது இந்த பையனுக்கு தெரிய வருது. இவன் அந்த ரூமுக்கு போனோன்ற மாதிரி யோசிக்கிறான். இவனுக்கு அமர்னு ஒருத்தனோ இன்னொருத்தனோ ஃப்ரெண்டா இருப்பாங்க. அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கறான். அவங்களுமே பண்றோன்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. அந்த ஷிண்டே ரூமை விட்டு போகும்போது இவங்களுமே சாமர்த்தியமா அந்த ரூம்குள்ள வந்துடுறாங்க. இவனுமே நெட்ல சில விஷயங்களை சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். என்ன சர்ச் பண்ணி பார்க்கறான்றது தெளிவா தெரியல. அதுக்குள்ள ஷிண்டே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவன் சட்டுன்னு ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறான். ஷிண்டே இதை கவனிக்காம அவரோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஃபைல வேற கீழே போடுறாரு. குனிஞ்சு எடுக்கலாம்னு நினைக்கும் போது இவன் கீழே தான் இருக்கான். ஆனா நல்ல வேலையா அவர் பார்க்கறதுக்கு முன்னாடி வேற ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறான். இப்படி சாமர்த்தியமா அவர் கண்ணில் படாம அங்கிருந்து தப்பிச்சிருப்பான். இவன் மென்டலி மேஜரா மைனரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு டெஸ்ட் நடக்கணும்னு சொன்ன பாத்தீங்களா, அதுக்காக ஒரு லேடி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இவன் கிட்ட ஜென்ரலா
நிறைய கேள்வி எல்லாம் கேக்குறாங்க. இவனுமே ஒவ்வொரு கேள்விக்கும் பதில்லாம் சொல்லிட்டு இருக்கான். அதை வச்சு இவங்களும் சில விஷயங்களை நோட் பண்ணிக்கிறாங்க. அந்த பாபுவை பத்தி விசாரிக்கிறதுக்காக ப்ரொடக்ஷன்லாம் நடக்கிற இடத்துக்கு கௌரி வந்திருக்காங்க. கௌரி கிட்ட இவங்களுமே சில விஷயங்களை சொல்றாங்க. அது என்னன்னா, எப்ப பாரு ஜாராவை தான் சுத்தி சுத்தி வருவான். ஜாரா வெளியே போனா கூட அந்த இடத்துக்கு போனன்றதுக்காக கம்மி காசுக்கே வேலைலாம் செய்வான். இவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது ஜாரா மேல அவனுக்கு ஒரு கண் இருந்திருக்கு. அவன் ஏதாவது பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் கௌரிக்கு இந்த இடத்துல லைட்டா தோண ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோக்கு கடைசி 2 மாசமா எந்த ஒரு கேஸுமே சரியா அமைஞ்சிருக்காது. இந்த கேஸ்ல அட்வான்ஸா 2 லட்சம் ரூபாய் தந்திருக்காங்க. 2 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷமா இவரோட ஒய்ஃப் ரத்னா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அவந்திகா கோர்ட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்பதான் பையனோட ரூம்ல இவங்களுக்கு ஒரு ரெக்கார்டர் கிடைக்குது. என்ன ரெக்கார்டர் இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களுமே எடுத்துலாம் வச்சுக்கிறாங்க. இப்ப கேஸ் நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. லேக்கா இருக்காங்கல்ல, இவன் சின்ன பையன் கிடையாது, இவன் பெரிய பையன் மாதிரி தான் எல்லா விஷயத்தையும் பண்றான். இவனை பெரியவனா தான் கன்சிடர் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவனுக்கு இந்த வயசுலயே ட்ரக் எடுக்கிற பழக்கம்லாம் இருக்கு. இவன் நிறைய விதமான ட்ரக்கை யூஸ் பண்ணியிருக்கான். இவன் வீட்ல இருந்து இந்த ட்ரக்கை கைப்பற்றி இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லா ரிப்போர்ட்டையும் இவங்க தந்துட்டு இருக்காங்க. இவனை மேஜரா தான் கன்சிடர் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் டிஃபெண்ட் பண்ற மாதிரி இந்த இடத்துல பேசிட்டு இருக்காரு. லேக்கா மேடம்க்கு இந்த பையன் மேல என்ன கோவம்னு தெரியல. இதுக்காக ஆளுங்களை அனுப்பியிருக்காங்கல்ல, அவங்க சொல்லட்டும், லேக்கா மேடம் சொல்ல வேணாம்னு சொல்றாரு. விசாரிக்கிறதுக்காக ஒரு லேடி அனுப்புனாங்கல்ல, அந்த லேடியை வர வச்சு ஜட்ஜஸும் பேசுறாங்க. அந்த லேடி அந்த பையன் கிட்ட பேசினதை பத்தி சொல்றாங்க. ஆக்சுவலா ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் பிரிஞ்சிருக்காங்க. அதனால மனதளவுல இவன் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான். இந்த பையன் அதனால தான் ட்ரக் அடிக்டா மாறி இருக்கான். மத்தபடி இவன் மோசமான பையன்லாம் கிடையாது. அதனால இவனை மைனரா கன்சிடர் பண்றது தான் கரெக்ட்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவனை மைனரா தான் கன்சிடர் பண்ணுவோன்ற மாதிரி ஜட்ஜஸ் சொல்றதுக்காக வராங்க. அதுக்குள்ள இந்த இடத்துக்கு இன்ஸ்பெக்டர் வந்துடுறாரு. ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு சொல்றாரு. இப்படிதான் நடுவுல வருவீங்களா அப்படின்ற மாதிரி ஜட்ஜஸ் கோவப்படுறாங்க. இல்ல சார், ரொம்ப முக்கியமான விஷயம், அதனால தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. என்ன விஷயம்னு இப்பதான் தெரிய வருது. ஆக்சுவலா இவன் ஷிண்டேவோட ரூமுக்கு போய் நெட்டை யூஸ் பண்ணாம பாத்தீங்களா, நெட்ல என்ன சர்ச் பண்ணிருப்பானா, இந்த டெஸ்ட்ல எப்படி பாஸ் பண்றது, சீட் பண்றது எப்படின்ற மாதிரி தான் சர்ச் பண்ணி பார்த்திருப்பான். அதாவது எப்படிலாம் பேசினா மைனர்னு நம்புவாங்களோ அதெல்லாம் இவன் நல்லா பார்த்து வச்சிருப்பான். அதுக்கேத்த மாதிரி தான் அந்த லேடி கிட்ட இவன் பேசியிருப்பான். இவன் உள்ள போனதை ஷிண்டே சார் பார்க்கலன்ற மாதிரி தானே நினைச்சான். ஆனா அங்க ஒரு சிசிடிவி இருக்கும். செக் பண்ணும் போது தான் இவன் மாட்டிருப்பான். ஷிண்டே உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பாரு. ஜட்ஜஸ் இவனை மைனரா கன்சிடர் பண்ணலாம் நினைச்சிருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறம் இவனை மேஜரா தான் கன்சிடர் பண்ணுன்ற மாதிரி முடிவு எடுத்துறாங்க. இவன் வேணும்ட்டே தான் அந்த லேடி கிட்ட நடிச்சிருக்கான். சோ இவன் மேஜரா தான் கன்சிடர் பண்ணப்படுவான்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப தண்டனை கிடைச்சா காலம் முழுக்க இந்த பையன் ஜெயில தான் இருக்கணும். இதெல்லாம் நினைச்சு இந்த பையன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவந்திகாவும் இதெல்லாம் பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹஸ்பண்ட் இருக்காருல, இன்னுமா உனக்கு புரியல, இவன் தான் ஜாராவை கொலை பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போறாரு. 1 மணிக்கு மேல இவன் பார்ல இல்லன்றத கௌரி கண்டுபிடிச்சாங்கல்ல, இவன் கடையில பொருள் வாங்க போனேன்னு சொல்லியிருப்பான். ஆனா இவன் பொருள் வாங்கியும் போலன்றது இவங்களுக்கு தெரிய வருது. ஒழுங்குமரியாதையை எங்க போனேன்னு சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இப்ப இவனுமே உண்மையை சொல்றான். விக்ரம்னு ஒரு ஆக்டர் சரக்கு கேட்டா வாங்கிட்டு போய் தருவேன், அந்த மாதிரி தான் அன்னைக்கு நைட்டும் வாங்கிட்டு போய் தந்தன்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். அப்படியே கட் பண்ணி முக்குல காட்டுறாங்க. இப்ப முக்குல போட்டு ஷிண்டே பயங்கரமா திட்டுறாரு. என்னையே ஏமாத்திட்டல, இதுக்கப்புறம் நீ பிளாக் ரூம்ல தான் இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு ரூம்ல போட்டு லாக் பண்ணிடுறாரு. விக்ரம் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா ஜாராவோட ஃபேமிலிக்கு கையெல்லாம் கொடுத்து பேசினார்ல, அவரும் ஒரு ஆக்டரா இருப்பாரு. அவர் வீட்ல இப்போ ஒரு பார்ட்டி போயிட்டு இருக்கு. இப்ப கௌரி வெயிட் பண்றாங்கன்னு தெரிஞ்சன இவரும் பேசுறதுக்காக வராரு. என்ன விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. பாபு கிட்ட விசாரிச்சேன், பாபு இந்த மாதிரி சொல்றான். பாபு அன்னைக்கு நைட்டு எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும் உங்க கூட இருந்தான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவர் அதை பத்தி பேசலாம்னு நினைக்கிறதுக்குள்ள ஒய்ஃப் வந்துடுறாங்க. அன்னைக்கு நைட் என்னோட ஹஸ்பண்ட் சீக்கிரமா படுக்க போயிட்டாரு, பாபுவெல்லாம் மீட் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்படி பேசிட்டு அவங்களுமே இங்க இருந்து தள்ளி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இவர் விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா இவர் சரக்கு அடிக்கிறத பத்தி ஒய்ஃபுக்கு தெரியாது. உண்மையிலே இவர் அன்னைக்கு சரக்கு வாங்கிட்டு வர சொல்லி அடிச்சிருப்பாரு. பாபு இத்தனை மணில இருந்து இத்தனை மணி வரைக்கும் இருந்தான்ற மாதிரிலாம் சொல்றாரு. சோ பாபு அந்த நேரம் இந்த இடத்துல தான் இருந்தான்றதுக்கு ஆலிபை இருக்கு. இதை தாண்டி ஒரு விஷயமும் இவங்களுக்கு தெரிய வருது. பாபு இடத்துல இருந்து ஒரு ஆசிட் எடுத்தாங்கல்ல, அந்த ஆசிட்னால அந்த பொண்ணு சாவல, வேற ஒரு ஆசிட்னால தான் அந்த பொண்ணு இறந்து போயிருக்கான்னு தெரிய வருது. பையன் இடத்துல ஒரு ரெக்கார்டர் கிடைச்சது இல்ல, அவந்திகா அதை கேட்கலான்னு கேக்குறாங்க. பார்த்தா அந்த ஜாராவை திட்டுற மாதிரிலாம் அவன் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான். ஜாரா உன்னை கொல்ல போறேன், ஜாரா உன்னை கொல்ல போறேன்ற மாதிரிலாம் சொல்றான். எப்பவுமே அவங்க கூட பிரச்சனை வந்தா இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணி வைப்பான் போல. இதெல்லாம் கேட்கிற இவங்க பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இப்ப பையனை பாக்குறதுக்காக வராங்க. எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கன்னு கேக்குறாங்க. அம்மா, நான் தெரப்பிக்கு போனல, தெரப்பில கோவத்தை வெளிப்படுத்தும் போது இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, அதனால தான் ரெக்கார்ட் பண்ணேன்னு சொல்றான். அதெல்லாம் இருக்கட்டும், அந்த சின்ன பொண்ணு மேல உனக்கு ஏன்டா இவ்வளவு கோவம், நீ ஏன் இந்த கொலையை ஏன் பண்ணிருக்க கூடாதுன்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. அம்மா நான்லாம் பண்ணலன்ற மாதிரி இவன் சொல்றான். ஆனா அம்மாக்கே இப்ப லைட்டா டவுட் வந்துருது. இவன் கிட்ட பேச பிடிக்காம கிளம்பிடுறாங்க. இந்த பையனும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். முக்குளுக்கு பில்டிங்ல வச்சு ஒருத்தன் ட்ரக் தன்னான்ல, அவனை ஏஜென்ட்னு சொல்லி
சொல்லியிருப்பேன், அந்த ஏஜென்ட் ட்ரக்கோட மாட்டிருக்கான், காலம் முழுக்க ஜெயில் தான் அப்படின்ற மாதிரி கூட்டு போயிட்டு இருக்காங்க. நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன், முக்குல பத்தின இன்ஃபர்மேஷன் சொல்றேன், என்ன விடுங்க விடுங்கன்ற மாதிரிலாம் இவன் கெஞ்சுறான். அவங்க கிட்ட இன்ஃபர்மேஷனை வாங்கிடுறாங்க. இத பத்தி இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லலான்ற மாதிரி இவருமே கால் பண்ணி இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாரு. இது மூலியமா இவங்களுக்கு புதுசா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் இவங்களுக்கு பிரச்சனையை தான் உண்டாக்குது. ஆக்சுவலா அந்த பையன் இருக்கான்ல 10 கிராம் வாங்கியிருக்கான், ஆனா அவன் வீட்டுல வெறும் 6 கிராம் தான் கிடைச்சிருக்கும். சோ 4 கிராம வேற யாருகிட்டயோ வித்திருக்கான் போல. அப்படி வித்ததுல கூட யாராவது அந்த பொண்ணுக்கு தந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்துருது. அன்னைக்கு பார்ட்டிக்கு வந்து யாரெல்லாம் இந்த ட்ரக்கை எடுத்தாங்கன்றதை செக் பண்ணிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் லேக்கா கேக்குறாங்க. அன்னைக்கு நிலைமையை பொறுத்த வரைக்கும் இவன் மேல மட்டும் தான் எங்களுக்கு டவுட் இருந்தது, அதனால இவனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணோம், இத பத்திலாம் நாங்க யோசிக்கலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறமும் யோசிக்காதீங்க, அந்த பையனா ட்ரக் விஷயத்த சொல்ல மாட்டான், அதனால இந்த பையன் மேலேயே ஃபோக்கஸ் பண்ணலான்ற மாதிரி லேக்கா சொல்றாங்க. ஆனா கௌரிக்கு இது ப்ராப்ளமா இருக்கு. மேடம் வேற யாராவது கூட பண்ணிருக்கலாம்ல, எதுக்காக நம்ம ஒரு பையனையே ஃபோக்கஸ் பண்ணோன்ற மாதிரி கேக்குறாங்க. நீங்க தான் முன்கூட்டியே எல்லா பாசிபிலிட்டியும் விசாரிச்சிருக்கணும், நீங்க தந்த இன்ஃபர்மேஷனை வச்சு தான் என்னால பேச முடியும்ன்ற மாதிரி லேக்கா சொல்றாங்க. இந்த சைடு அவந்திகா அரவிந்த பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே பிரியும் போது இவங்களுக்குள்ள நிறைய சண்டைலாம் ஏற்பட்டிருக்கும். அதெல்லாம் பார்த்து வளர்ந்தான்ல அவன் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருப்பான், அதனால தான் தெரப்பிலாம் போயிருப்பான். என் பையன் ட்ரக் அடிக்ட்னு எனக்கு தெரியும், ஆனா கொலைகாரனா இருப்பான்னு என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியலன்ற மாதிரி சொல்றாங்க. நிச்சயமா நம்ம பையன் கொலைலாம் பண்ணிருக்க மாட்டான், நம்மளோட பையனை நம்மளே நம்பலனா எப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களுக்கு ஆறுதல்லாம் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, திரும்பி இந்த பையன் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. ஒவ்வொரு வாட்டியும் நான் சொல்றதை கேட்காம நீயா பிரச்சனையில போய் மாற்ற, 20 நிமிஷம் எங்க இருந்த ஒழுங்கா சொல்லு, அப்பதான் உன்னை என்னால காப்பாற்ற முடியும், இல்லனா காலம் முழுக்க ஜெயில கம்பி தான் எண்ணுவன்ற மாதிரி கோவமா சொல்றாரு. இதுக்கு மேலயும் மறைக்க வேணாம், விஷயத்த சொல்லிடலான்ற மாதிரி இந்த பையன் யோசிக்கிறான். நடந்த விஷயத்த சொல்றன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா 2 பேர் ட்ரக் வேணும்னு கேட்டாங்க பாத்தீங்களா, அவங்க ஒரு ஏடிஎம் கிட்ட தான் வர சொல்லியிருப்பாங்க. இவனுமே அந்த இடத்துக்கு வந்துடுறான். இரு பிரதர் காசு எடுத்து தந்துடுறோம் அப்படின்ற மாதிரி காசெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. முழு காசை தராம முக்கா காசு தான் தராங்க, முழு காசை தாங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. பக்கத்துல எங்களோட மீதி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட தந்துதான் காசை வாங்கணும், நீ அந்த இடத்துக்கு வந்து காசை வாங்கிக்கோன்னு சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவனும் ஏத்திருப்பான். இதனால தான் இவன் பாருக்கு போயிருப்பான். சோ இந்த 20 நிமிஷம் கேப்ல இங்க தான் இருந்திருப்பாங்க. இவன் வேற 2 பேர் கிட்ட ட்ரக் எல்லாம் விக்கிறான்ல, இத பத்தி இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிருப்பான். அதாவது ஸ்டார்டிங் ஒரு பொண்ணை காமிச்சாங்கல்ல, அந்த பொண்ணு இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் போல. அந்த பொண்ணு கிட்ட போன்ல சாட் மூலியமா தான் இவன் சொல்லிருப்பான். இப்ப ஹீரோ இருக்கார்ல, அந்த 2 பசங்களை பத்தி சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்டுக்கிறாரு. அந்த 2 பசங்களை பத்தி எல்லாம் விசாரிக்கிறாரு. அந்த பசங்களை சாட்சியா யூஸ் பண்ணலான்ற மாதிரிலாம் நினைக்கிறாரு. ஆனா லேக்காக்கு இத பத்தி தெரிய வந்துருது. லேக்கா அந்த பசங்களை மிரட்டி விடுறாங்க. அதாவது நீங்க கோர்ட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கும் பிரச்சனை வரும்ன்ற மாதிரி மிரட்டுறாங்க. ஏன்னா ட்ரக் கேஸ் இல்ல, அப்ப நீங்க ட்ரக் எடுத்தீங்களான்னு ஒரு கேள்வி வந்து நம்ம மாட்டிக்கிட்டா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. நம்ம கோர்ட்டு பக்கம்லாம் போக கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அவங்க 2 லட்சம் ரூபாய்க்கு செக் தந்தாங்க பாத்தீங்களா, அந்த செக் பவுன்ஸ் ஆயிருக்கும். என்ன அவ்வளவு பெரிய பணக்காரங்களோட செக்கே பவுன்ஸ் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல யோசிக்கிறாரு. இப்ப பவுன்ஸ் ஆன விஷயத்தை பத்தி அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லிடுறாரு. அவங்க இருக்காங்கல்ல, ஹஸ்பண்ட் கிட்ட காசை கேட்டு வராங்க. ஹஸ்பண்ட் காசெல்லாம் தர முடியாது, அவனை காப்பாத்துறதுக்காகலாம் என்னோட பொண்ணு சம்பாரிச்ச காசை தர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னங்க உங்க பொண்ணு என் பொண்ணுன்னு பிரிச்சு பேசுறீங்க, நம்ம பொண்ணு இந்த லெவலுக்கு வந்ததுக்கு எனக்கு பங்கு இல்லையா, நான் எவ்வளவு சப்போர்ட்டிவா கூட இருந்து சொல்லிலாம் தந்திருக்கேன், அதனால எனக்கு தாங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் தர முடியாதுன்னு சொல்றாரு. என் பொண்ணு பார்ன் ஆர்டிஸ்ட், நீ இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி, அவ ஏற்கனவே சாதிச்ச சாதனையா பண்ணிருப்பா, அவ காசுல இருந்து கண்டிப்பா நான் அந்த முக்குளுக்கு தர மாட்டேன்ற மாதிரி சொல்றாரு. இதனால இவங்களும் டென்ஷன் ஆகி மேற்கொண்டு பேசாம கிளம்புறாங்க. ஹீரோக்கு கடைசி 3 மாசமாவே பெருசா வருமானம்லாம் வந்திருக்காது. இந்த கேஸ்லயும் காசு கிடைக்கிற மாதிரி இல்ல. இதுக்கப்புறமா இந்த கேஸை எடுக்கணுமான்ற மாதிரி எனக்கு தோணுது, விட்டுற போறன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. வேணாங்க, அவங்களுக்கு என்ன கஷ்டமோ தெரியல, இந்த கேஸ் முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு காசு கிடைச்சிரும், இப்போதைக்கு ஏன் காசு இருக்குல்ல அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம், நீங்க மேற்கொண்டு இந்த கேஸை ஃபர்தரா கொண்டு போங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நீ உத்தரவு கொடுத்துட்டல சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்பதான் கேஸுக்குள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. லேக்கா தான் முதல்ல பேசுறாங்க. லேக்கா இருக்காங்கல்ல, அந்த இன்ஸ்பெக்டரை வர வச்சிடுறாங்க. என்ன சார் நடந்தது தெளிவா சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. ஸ்டார்டிங் நமக்கு காமிச்சாங்கல்ல, அது எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இவர் சொல்லிட்டாரு. முதல்ல எங்களுக்கு இவன் மேல டவுட் வரல, ஆனா இவன் நிறைய விஷயங்களை மறைச்சு சொன்னான், அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு இவன் மேல டவுட் வந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த பழைய பில்டிங்ல ஒரு ஆசிட் கேன் கிடைச்சது பாத்தீங்களா, அந்த இடத்துல இவனோட கைரேகை தான் கிடைச்சிருக்கும், கண்டிப்பா இவன் தான் பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் இந்த போலீஸ் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப குறுக்கு விசாரணை பண்றதுக்காக ஹீரோ வந்துடுறாரு. இந்த ஹீரோ இருக்கார்ல, முதல்ல இவன் தான் குற்றவாளின்னு முடிவு பண்ணிட்டு தான் நீங்க விசாரணை பண்ணிருக்கீங்க, ஏன்னா உங்க விசாரணை இவனை சுத்தியே தான் நடந்திருக்கு, வேற யாரையும் நீங்க கன்சிடர் கூட பண்ணலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஃபிங்கர் பிரிண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணாரு பாத்தீங்களா, அவர்கிட்ட பேசணும்ன்ற மாதிரி அவரை வர வச்சிடுறாரு. சரி இந்த மாதிரி நடந்திருக்கலாமா பாருங்கன்ற மாதிரி விஷயத்த சொல்றாரு.
அவன் தண்ணி எடுத்துட்டு வரதுக்கு போனோம்னு சொல்லியிருப்பான். அதுக்காக அந்த கேனை தூக்கி இருப்பான். அந்த தண்ணியை வச்சு காரை கிளீன் பண்ணிட்டு கிளம்பி போயிருக்கான். அதுக்கப்புறம் தான் கில்லர் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். கில்லர் கிளவுஸ் போட்டு தான் அந்த கேனை எடுத்திருக்கான். அந்த கேன் மூலியமா ஆசிட நிரப்பி அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணியிருக்கான். இப்படி கூட இருக்கலாம்லன்னு கேட்கிறாரு. இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல சொல்றாரு. இன்னைக்கான இயரிங் முடிஞ்சிருது. ஆக்சுவலா அந்த பொண்ணு ஒரு ரோல் பண்ணா பாத்தீங்களா, அந்த ரோலுக்கு புதுசா வேற ஒரு பொண்ணை போட்டிருக்காங்க. இத பாக்குற நீரஜுக்கு பயங்கரமா கோவம் வருது. இப்ப இவங்க ரெண்டு பேருமே தனித்தனி பெட்ரூம் தான் யூஸ் பண்றாங்க. ஒய்ஃப் தூங்கிட்டு இருக்கும்போது இவருமே அவங்களோட பெட்ரூம் வராரு. அவங்க சிகரெட் யூஸ் பண்ணுவாங்க போல, அவங்க சிகரெட்டை எடுத்துக்கலான்றதுக்காக தான் வராரு. அப்படி எடுக்கலாம்னு நினைக்கும் போது அந்த இடத்துல ஒரு ரெக்கார்டர் கிடைக்குது. இது என்ன ரெக்கார்டர் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு போறாரு. இந்த முக்குள் கிட்ட ஒரு பையன் அடி வாங்கினான் பாத்தீங்களா, அவனோட கண்ணு லைட்டா டேமேஜ் ஆயிருக்கும். இவன் நினைச்ச படிப்பை படிக்க முடியாம போயிருக்கும். அதுக்கு முக்குள் தான் காரணம்ன்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்கான். எதுக்காக அடிச்சான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. ரேண்டமா பேசிட்டு இருக்கும் போது கோவத்துல அடிச்சிட்டான், எந்த ஒரு காரணமும் இல்லாம என்ன அடிச்சான்ற மாதிரிலாம் இந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். டே போய் சொல்லாத, உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி இந்த இடத்துலயும் முக்குள் பயங்கரமா கோவப்பட்டு இருக்கான். இப்பெல்லாம் கோவப்படக்கூடாதுன்ற மாதிரி கண்ட்ரோல் பண்றாங்க. பாத்தீங்களா சார், உங்க முன்னாடியே இவ்வளவு கோவப்படுறான், இந்த மாதிரி கோவப்பட்டு கூட தங்கச்சி ஏதாவது பண்ணிருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த வீடியோல எப்படி அடிச்சிருக்கான் பாருங்கன்ற மாதிரி சண்டை போட்ட வீடியோவை திரும்ப திரும்ப காட்டுறாங்க. அம்மாவால இதுக்கு மேல இங்க இருக்க முடியல. இப்ப அம்மாவும் அழுதுகிட்டே வேகமா இங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. இப்ப ஹீரோவும் டிஃபெண்ட் பண்றதுக்காக பேச வராரு. சும்மா ஒருத்தரை யாருமே அடிக்க மாட்டாங்க, நீ அப்படி என்னப்பா பேசுனன்ற மாதிரி கேக்குறாரு. ரேண்டமா தான் அங்கிள் பேசுன, பர்டிகுலரா எதுவுமே பேசலன்ற மாதிரி சொல்றான். ரேண்டம்னா எதுனாலும் அப்படின்றது தானே அர்த்தம். எதுனாலும் பேசலன்னா அவங்க அம்மா ரொம்ப மோசமானவங்க, உன் தங்கச்சி ரொம்ப மோசமானவ அப்படின்ற மாதிரி ஏதாவது பேசுனியான்னு கேக்குறாரு. இந்த பையன் திரு திருன்னு முழிக்கிறான். ஆக்சுவலா இந்த பையன் அம்மாவை பத்தியும் தங்கச்சியை பத்தியும் அசிங்கமா பேசியிருப்பான். அதனால தான் முக்குள் அடிச்சிருப்பான். இந்த விஷயத்தெல்லாம் ஜட்ஜுக்கு புரிய வைக்கிறாரு. சூப்பரா பாயிண்ட புடிச்சிங்கன்ற மாதிரிலாம் மச்சான் சொல்லிட்டு இருக்கான். இவரும் கார் எடுத்துட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. ஆனா இவரை பிடிக்காதவங்க இவரோட கார்ல அசிங்கமா எழுதி வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த பையனுக்காக இவர் வாதாடுறாருல, அதனால தான் இப்படி எழுதி வச்சிருக்காங்க. இவனுக்கு ரெண்டு பசங்க ஃப்ரெண்ட் ஆனாங்கல்ல, அந்த ரெண்டு பசங்க ஜெயில விட்டு தப்பிக்க போறோம், நீயும் வரியான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நான் யோசிச்சு சொல்றேன்ற மாதிரி இவனுமே சொல்றான். அப்படியே கட் பண்ணி நீரஜை காட்டுறாங்க. நீரஜ் லேக்காவை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. இவர் எதுக்கு பாக்குறதுக்கு வந்திருக்காருன்னு லேக்கா யோசிக்கிறாங்க. அவருமே ரெக்கார்டரை டேபிள்ல வைக்கிறாரு. அவர் கேட்டிருக்காரு போல, அதனால தான் இவங்க கிட்ட தரதுக்காக வந்திருக்காரு. லேக்காவும் ஒன்னும் புரியாம பாத்துட்டு இருக்காங்க. இங்கதான் 5th எபிசோட முடிக்கிறாங்க. இன்னும் இந்த சீரீஸ்ல 3 எபிசோட் தான் இருக்கு. அது அடுத்த வீடியோல முடிச்சிடலாம். இந்த வீடியோக்கு இன்னும் லைக் போடாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா ஒரு லைக்கை போடுங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன். திரும்பி அடுத்த வீடியோல நம்ம சந்திப்போம். இப்போதைக்கு வீடியோ முடிச்சுக்கலாம்.